Hello friends, இன்னைக்கு class 10 Maths Chapter 1 Exercise 1.3ல 9th sum பார்க்க போகிறோம். இதோடைய சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நமக்கு a plane is flying at a speed of 500 km per hourனு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரோப்ளேன் என்ன ஸ்பீடில் போகுதான், 500 km per hourன்ற ஸ்பீடில் போகுதான். ஸோ நமக்கு ஸ்பீடு 500 km per hourனு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி. இங்கே நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் டி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ட்ராவல்டு பை த பிளேன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இன் டீன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படின்னா ஃபங்க்ஷன்னா எஃப்ஆ, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இதே ஃபங்க்ஷன் ஆஃப் டீனா இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இங்கேயோ ஏதோ ஒரு டி டேர்மில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3Tன்னு வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு 3 - 2xன்னு போட்டிருப்போமா, இங்கே எக்ஸ் இருந்தால் நமக்கு இங்கேயும் எக்ஸ் தானே இருந்துச்சு. அதே ஃபார்மெட்டில் நமக்கு வர ஆர்ஹெச்எஸ் அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஆன்சரில் கன்ஃபார்மாக டீன்ற வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு கிவன் டைம் இஸ் ஈக்குவல் டு டி. அதை எப்படி சொல்லியிருக்காங்க, இன் ஹார்ஸில் மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஸ்பீடை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இது தானே நமக்கு ஸ்பீடு. இப்போ நம்ம டிஸ்டன்ஸை இதை வச்சு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம டிஸ்டன்ஸை இந்த ஃபார்மெட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ் மட்டும் தனியாக வேணும்னா என்ன பண்ணணும், ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டாக, டைம் டேக்கன். இங்கே நமக்கு ஸ்பீடோ என்னன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ்னால் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதோ எக்ஸ்பிரஸ் டிஸ்டன்ஸ் டீன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்பீடும் 500 km சொல்லிட்டாங்க. டைமையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இன் டி ஹார்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் டீலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சம் அவ்வளோதான்.